லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒருத்தர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார், தனுசு லக்னமாக வந்து தனுசு லக்னத்திற்கு 2, 3 கூடிய சனியும் 1, 4 கூடிய கேந்திராதிபதியான குருவும் 2 பேரும் சேர்ந்து பரிவர்த்தனை வச்சுருக்காங்க. குரு வந்து மகரத்தில் நீசமடைந்து 4ஆம் வீட்டில் சனி கேதுவோடு இணைச்சிருக்காரு. சனி கேதுவோடு சேர்ந்து குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சு இவங்க 2, 3 கூடையவராக வந்து அவர் 1, 4 கூடையவராக வரும்பொழுது இந்த கேந்திராதிபதியாக வரக்கூடிய லக்ன கேந்திராதிபதியாக வரக்கூடிய இந்த குரு 1, 4 கூடிய கேந்திராதிபதி நீசம் அடைவது அப்படி ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா அப்படியே குரு இருந்தாலும் மற்ற கிரகங்களால் பாதிக்கப்படக்கூடாது. அது ஒன்று தான் முக்கியம். நீசம் அடைஞ்சிருச்சேங்க, லக்னாதிபதி நீசம் அடைச்சிட்டாரேங்க அப்படின்னாலும் அந்த லக்னாதிபதியை மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு இல்லாமல் இருந்துட்டாலே அது பெரிய கெடுதல்களை வழங்காது. அதே சமயம் இந்த குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைவது நல்ல அமைப்பு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேந்திராதிபதி ஒரு வகையில் அதிக சுபத்துவம் அடையாமல் உச்சம் அடையாமல் எப்படி சொல்கிறது, சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று அவர் கெட்டு போயிடாமல் இருக்கிறது இந்த வகை ஒரு வகையில் இது நல்லது. அப்படி வரும்பொழுது அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா 9/5/1997 தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு லக்னத்தில் யாரும் இல்லை, 2ல் குரு நீசம், 3ல் யாரும் இல்லை, 4ல் சனியும் கேதுவும், 5ல் சூரியனும் புதனும், 6ல் சுக்கிரன் ஆட்சி, 7ல் சந்திரன், 8ல் யாரும் இல்லை, 9ல் செவ்வாய், 10ல் ராகு, 11, 12ல் யாரும் இல்லை. அப்படி வரும் பொழுது இந்த லக்னத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக 7ல் இருக்கும் சந்திரன் மிதுன ராசியாக வந்து அந்த சந்திரனும் லக்னத்தை பார்ப்பார். இது ஒரு வகையில் நல்லது. அஷ்டமாதிபதியாக வந்தாலும் சுபக்கிரகங்கிற முறையில் அவர் லக்னத்தை பார்ப்பது நல்லது. லக்னத்திற்கு ஏதோ ஒரு அமைப்பு வேண்டும். அப்படி வரும் பொழுது அந்த சந்திரன் பார்ப்பது நல்ல அமைப்பு. சனி பார்க்கறதும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து பரிவர்த்தனை அடைஞ்சு பார்க்குறாரு. பெரிய கெடுதல்களை அவர் இந்த ஜாதகத்துக்கு இந்த கிரக அமைப்புக்கு பெரிய கெடுதல்கள் வராது. ஏன்னா சனி கேதுவோடு இணைஞ்சிருக்கிறாரு, 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இது நல்ல அமைப்பு. சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைவது அதை விட நல்ல அமைப்பு. 5, 9 கூடியவராகி பரிவர்த்தனை அடைகிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த கிரக அமைப்பு படி புதனும் சூரியனோடு சேர்ந்து கொஞ்சம் அஸ்தங்கம் அடைகிறார். அப்போது 7, 10 கூடியவராக வந்து அவர் கொஞ்சம் பாவக்கிரகங்களுடைய பாதிப்பில் வரும்பொழுது அது கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்காது புதனுக்கு. அடுத்தபடியாக குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அப்போது அதை பற்றி இப்போ கேந்திராதிபதி தோஷத்தை பற்றி இந்த லக்னத்திற்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக இந்த குருவும் சனியும் எப்படி நன்மைகளை செய்வாங்க அப்படிங்கிறதையும், அதே சமயம் இந்த சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை 5, 9 கூடிய ஒரு பரிவர்த்தனை என்பது ரொம்ப நல்ல யோகம். சூரியன் உச்சம் பெற்று செவ்வாய் சிம்ம வீட்டில் இருப்பது அரசு சம்பந்தப்பட்ட வகையிலான நல்ல யோக அமைப்புகளை அது கொடுத்தது. சந்திரனுக்கு 10ஆம் வீட்டில் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட சூரியன் தொடர்பு கொள்ளணும். இவர் சந்திரனுக்கு 11ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று வர்றார். அப்படி வரும் பொழுது எந்த மாதிரி அமைப்புகளை அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இப்போ பார்த்துக்கோங்க. தனுசு லக்னம், லக்னத்துக்கு 2ல் குரு நீசம், 3ல் யாரும் இல்லை, 4ல் சனியும் கேதுவும், 5ல் சூரியனும் புதனும், 6ல் சுக்கிரன், 7ல் சந்திரன், 8ல் யாரும் இல்லை, 9ல் செவ்வாய், 10ல் ராகு, 11ல் யாரும் இல்லை, 12ல் யாரும் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி குரு வந்து நீசம் அடைஞ்சிட்டார். ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா அந்த குருவை வேற யாரும் பார்க்கல. குருவை சனி பார்க்கல, செவ்வாய் பார்க்கல, மற்ற கிரகங்கள் சுப கிரகங்களுடைய பார்வை இந்த குருவுக்கு இல்லை. அப்படி வரும் பொழுது இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா 9/5/1997 3 வருடம் 97, 98, 99, 2000 வரைக்கும் அவருக்கு செவ்வாய் திசை. 2000 2018 வரைக்கும் 10ல் இருக்கும் ராகு திசை, குருவின் பார்வையில் இருக்கும் ராகுடைய திசை, அதுவும் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இப்போ 2018 ஜூனுக்கு அப்புறம் இவருக்கு குரு திசை. இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு திசையில கேது புத்தி 29/4/2026 வரைக்கும் இருக்கு. அப்போ இன்னும் வந்து ஒரு 4 நாள் தான் இருக்கு. குரு திசை கேது புத்தி முடிய போகுது. முடிஞ்ச குரு திசை சுக்கிர புத்தி ஆரம்பிக்க போகுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சு அந்த திசை நடப்பது நல்ல யோக அமைப்பு தான். அதுக்கு அடுத்தபடியாக சூரியனும் புதனும் பாருங்க, சூரியனும் செவ்வாயும்
புதன் செவ்வாய் வீட்டில் சூரியன், சூரியன் வீட்டில் செவ்வாய். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. 5, 9 குடைவர்கள் பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு, நல்ல அமைப்பு. சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைவது லக்னத்திற்கு 5, 9 குடைவர்கள் பரிவர்த்தனை, செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை அடைவது அப்படி ஒரு யோக அமைப்பு. புதனும் பாருங்க 7, 10 குடைவராகி சூரியனோட இணைந்து அந்த கேந்திராபத்தி தோஷம் இல்லாம போயிடுறாரு. அப்ப அதுவும் நல்ல அமைப்பு. யாரு கூட இருக்கிறாரு? 9ஆம் அதிபதியோட இருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, 9ஆம் அதிபதியோட இருக்கிறது சரியான யோகம். இந்த புதன் 7, 10 குடையவர் போய் 9ஆம் அதிபதியோட சேர்ந்து அம்சமா இருக்கிறார். இந்த ஜாதகத்துல ரொம்ப அமைப்பு பார்த்தீங்கன்னா புதனோட அமைப்பு ரொம்ப நல்லா. ஆனா இங்க இன்னொருத்தர் இருக்கிறார் சுக்கிரன். இவர் இந்த லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவர், போய் ஆட்சி அடைச்சிட்டார். இதுதான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையே. அப்படி வரும்பொழுது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். புதனம்னா இப்போ அவங்க 7, 10 குடை கலஸ்தர ஸ்தானாதிபதியாயும் உங்களுக்கு நல்ல யோகம் அமைப்பு. கல்யாணம் பண்ணா அவங்களுக்கும் நல்ல யோக அமைப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க. மனைவியா ஆணாக இருந்தால் மனைவியாலையும், பெண்ணாக இருந்தால் கணவனாலையும் நல்ல யோக அமைப்புகள் அமையும். இந்த புதன் 9ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது. அதே சமயம் 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருப்பது அதை விட சூப்பர், அதுவும் நல்ல அமைப்பு. இப்போ குரு திசையில சுக்கிர புத்தி வருதுன்னு சொன்னாங்களா, இந்த குரு திசையில சுக்கிர புத்தி மட்டும் இவங்களுக்கு ட்ரபிள் பண்ணுங்க. 2.5 வருஷம் 2026 இப்போ ஏப்ரல்ல இருந்து 27, 28 செப்டம்பர் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரும்பொழுது இந்த குரு திசை சுக்கிர புத்தி இதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக தான் இங்கே வந்து பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல நிதானமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு சுபக்கிரகம் தானங்க, சுக்கிரன் சுபக்கிரகம் தானங்க. இந்த இடத்துல இந்த பார்த்ததும் ஒரு தப்பு தான். அதே சமயம் இந்த புத்தி வர்றதும் தப்பு தான். இந்த புத்தி வந்துச்சு அப்படின்னாலே குரு திசையில சுக்கிர புத்தி வரும் பொழுது இவங்களுக்கு பொருளாதாரத்துல ரொம்ப நிதானமா இருக்கணும். இல்லையா பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். அதுக்காக பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. நஷ்டங்கள் சில, அதாவது பொருளாதாரத்துல கொடுத்து வாங்குறதுல சில பிரச்சனைகள் அந்த மாதிரி வருமே, பேரம் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு இடத்த வாங்கி கொடுக்குறோம், விற்கிறோம், அந்த மாதிரி வரும்போது லாஸா கொண்டு வந்து விடும். குரு திசையில சுக்கிர புத்தி, குரு திசையில சுக்கிர புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு திசையில சூரிய புத்தி 2028 கடைசிக்கு அப்புறம் இவங்க ஜாதகம் சூப்பரா இருக்குங்க. குரு திசை சூரிய புத்தி நல்லா இருக்கும், குரு திசை சந்திர புத்தி நல்லா இருக்கும், குரு திசை செவ்வாய் புத்தியும் நல்லா இருக்கும். அடுத்தது குரு திசை ராகு புத்தி. குரு ராகுவை பார்க்கிறாரு. இந்த ராகுவை யார் பார்க்கிறார்? 2, 3 கூடிய சனி தான் பார்க்கிறாரு. இந்த இடத்துல சனி கெடுக்க மாட்டார். இதை முதல்ல பார்த்துக்கணும். சனி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல, சனியும் கேதுவும் இணைந்து அவர் ராகுவை பார்ப்பாருங்க. அப்படி பார்க்கும்போது 2, 3 கூடியவர் தான் சனி. இப்ப பார்க்கலாம். இந்த சனி ராகுவை பார்க்கறதுனால எந்த தப்பும் கிடையாது. இன்னொரு ஜாதகருடைய பிளஸ் பாயிண்டை பாருங்க, குருவும் பார்த்துறாரு. அப்படிங்கிறப்போ இவர் லக்னாதிபதி தானே, 1, 5, 9 கூட ஒரு ஆள் பார்க்கலாமே. அப்படிங்கிறப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து ராகுவை பார்க்கறது அம்சமான அமைப்பு. அப்போ குரு திசை ராகுதி, ராகு திசையும் அவருக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ குரு திசையிலையும் ராகு புத்தி முடிஞ்சா அடுத்தது சனி திசை. இந்த சனி திசை ரொம்ப டப்பா இருக்குங்க. 4ல் சனி இருக்கிறது கேதுவோட இணைந்து இருக்கிறாரு. செவ்வாய் எனக்கு 8ஆம் பார்வையை பார்க்கறாருங்க. செவ்வாயுடைய பார்வை இந்த இடத்துல 8ஆம் பார்வை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 7ஆம் பார்வை 100% பவர் அப்படின்னா 4ஆம் பார்வை 50% பவர், 8ஆம் பார்வை வந்து 25% தான் அந்த பவர். அப்படிங்கிறப்ப பெரிய கெடுதல்களை செய்யாது. ஆனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் வருது. ஜாதகத்தில் ஒவ்வொன்றும் ப்ளஸ் பாயிண்டாகவே வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் 5 கூடையவருங்க செவ்வாய், அவர் பார்க்கறனால தப்பு கிடையாது. இந்த இடத்துல தப்பு கிடையாது. ஏன்னா அவரும் பரிவர்த்தனை அடைஞ்சு 5 கூடையவராக அவரை பார்ப்பது தப்பு கிடையாது. இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது செவ்வாயினுடைய பார்வையும் இவருக்கு தான். இப்படிதான் சொல்றது. ஒரு யோக அமைப்புகள்ங்கிறது அடுத்தடுத்து சேர்ந்த மாதிரி வரும். இதுதான் அமைப்பு. பாருங்க, இந்த ஜாதகத்துல நீங்க எந்த கணக்கு போட்டீங்கன்னாலும் நல்ல அமைப்புகள் தான் வரும், பெரிய கெடுதல்களை வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் செவ்வாய் அவங்களுக்குள்ள பரிவர்த்தனை வச்சிருக்காங்க. குருவும் சனியும் சமம், அந்த வகையில பரிவர்த்தனை தப்பு கிடையாது. கேந்திராதிபதிகள் ஒரு வகையில கெட்டிருக்கிறது நல்லது. இப்படி அமையும் பொழுது இந்த குரு திசை சுக்கிர புத்திக்கு அப்புறம் இவருக்கு ரொம்ப தப்பா இருக்கும். அதுக்கடுத்து சனி திசை சொல்ல வேண்டியதே இல்லை. 4ல் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரனின் பார்வை அவருக்கு இல்லை. சனிக்கு சந்திரனுடைய பார்வை கிடையாது. அப்படிங்கிறப்போ இவருக்கு இந்த சனி திசை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னன்னா 4ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் இருப்பது அப்படிங்கிறப்போ
உடம்பு சம்மந்தப்பட்டவங்க சனி திசை சுய புத்தியில் கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும், பெரிய பாதிப்புகள் வராது, அது அலைச்சல் இருக்கும். மற்றபடி இந்த சனி திசை தான் இவருக்கு ரொம்ப யோகாமைப்புகளை கொடுக்கும். இவருக்கு 2028 செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் சுக்கிர புத்தி முடிஞ்சதுலேருந்து ஜாதகம் சுத்தமாயிடும். இதுதான் இதனுடைய அமைப்பு. இவருக்கு பொதுவாகவே எல்லா திசை அமைப்புகளையும் நல்லாவே வரும். சனி திசையும் நல்லா இருக்கும், புதன் திசை எப்படிங்க நல்லா இருக்கும் பார்த்தா 7 குடைவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார், யோகமான வீட்டில் இருந்து அந்த 9ஆம் அதிபதியின் தொடர்பை பெறுகிறார். அம்சமான அமைப்பு அந்த மாதிரி இருக்கணும். இப்படி அமையும். அப்படி அமையும் போது நல்ல யோகா அமைப்புகளை அவர் கொடுத்து விடுவார். இப்போ அவர் கேட்டிருக்கிறது குரு திசையும் சனி திசையும் நன்மையை செய்யுங்க. இந்த குரு திசையில சுக்கிர புத்தி மட்டும் முடியட்டுங்க. குரு சுக்கிர புத்தியை ஏன் சொல்றேன்னா அது பெரிய பிரச்சனைகள் வராது. இருந்தாலும் 6ஆம் வீட்டு அதிபதி குரு திசைகள் சுக்கிர புத்தி வரும் பொழுது பொருளாதாரத்துல நிதானமாக இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. பொருளாதாரத்தில் நிதானமாக இருந்துட்டா போதும் அப்படிங்கிறதான். மற்றபடி இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடாத திசை அப்படின்னு பார்த்தா சுக்கிர திசையிலே வரக்கூடாது. அவருக்கு சுக்கிர திசை இப்போ வராது. இப்படி தான் அமையும் யோக ஜாதகங்கிறது, இப்படி தான் அமையும். ஏன்னா இவர் போகிறதுக்கே செவ்வாய் திசையில் இவருக்கு சுக்கிர திசை வர்றதுக்குள்ள 90 வயசு ஆயிடும், 80 வயசு ஆயிடும். அப்படிங்கிறப்போ இது நல்ல அமைப்பு. அப்போ சுக்கிரனும் குருவும் யோகத்தை கொடுப்பார், சனியும் யோகத்தை கொடுப்பார். அதே பாருங்க, லக்னத்தை சந்திரன் பார்ப்பது கஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சுபகிரகிற வரையில் அவர் பார்க்கலாங்க, தப்பு கிடையாதுங்க, தாராளமாக பார்க்கலாம். சனி பார்க்கறனாலே தப்பு கிடையாது. லக்னாதிபதி இந்த இடத்துக்கு அதிக வலு பெறக்கூடாது, நீசம் அடைச்சிருக்காரு. அதே சமயம் அது திரும்ப வலு பெறுவதற்கு திரும்ப வலுப்பெறுகிறார் சனியும் குருவும் பரிவர்த்தனை அடையும். இதுதான் இந்த குரு திசை சனி திசையினுடைய அமைப்பு. சனிக்கேது இணைவு என்பது இந்த இடத்தில் நல்ல யோக அமைப்புகளைத்தான் கொடுக்கும், கெடுபலன்கள் இருக்காது. உங்க வேற ஏதாவது டவுட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே.